அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம செலியன் ஜெனி 2 பேரும் ஒருத்தர் இப்போ பழையபடி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் பழையபடி புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம ஜெனிக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் மனஸ்தாபங்கள் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தா, ஜெனி எதையுமே பொறுப்பாக பார்த்துக்க மாட்டா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜெனி ரொம்ப வருத்தப்படுறாங்க. செலியனும் நம்ம வீட்டு வேலையெல்லாம் செட் ஆகுதுன்னு சொல்கிறான், ஆனால் நம்ம நல்லா தானே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனிக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம எழிலுக்கு அவர் கதை சொல்லி செலக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை கேட்டதுமே வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷத்தை இதோட விடாமல் நம்ம பாக்கியா ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்பட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஸ்வீட் செஞ்சு தராங்க. எல்லாருமா நம்ம இருக்கோம், ஆனால் அத்தை மட்டும் நம்மளோட இல்லை அப்படிங்கிற வருத்தம் நம்ம பாக்கியாக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்க உடனே செலின்னு என்ன பண்ணுறேன்னா, அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பாட்டி அங்கே ஹாப்பியாக தான் இருக்காங்களா, நான் கால் பண்ணி பேசிட்டேன். ஏன்னா நீ அதே சமயத்தில் அவங்க மகனோட இருக்கிறது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் நம்மளோட பற்றின எண்ணங்கள் எப்போவுமே பாட்டி மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான்மா இருக்குது, அதனால் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவையும் ஆறுதல் படுத்துகிறாங்க. இப்படி எல்லாமே ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம பாக்கியாவோட பிஸ்னஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டுருக்கு. என்னடான்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே ஒரு பார் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதனால் பாக்கியா என்ன பண்ணுறது, வீட்டில் சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷனோடு இருந்து கடைசியில் ஒரு வழியாக நம்ம செலின் கிட்ட தாத்தா கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நம்ம பக்கத்தில் ஒரு கடை வாங்கியிருக்காங்க, அதை ஏதோ கடை ஓப்பன் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் இன்றைக்கி தான் அந்த கடை ஓனர் பேசினார் மாமா, அந்த கடையில் வந்து பார் வைக்க போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுமே இவங்க தலையில் இடி விழுந்த மாதிரி ஆகிடுது. என்னம்மா சொல்கிற, ஒரு லேடிஸ் ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காங்க, பக்கத்தில் பார் இருக்குது அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும், அது ஆரம்பத்திலே நம்ம தடுத்து நிறுத்தலை அப்படின்னா அது நமக்கு பின்னாடி பெரிய இஷ்யூ ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சொல்ல பாக்கியா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப தவிச்சு போயிருக்காங்க. இதுக்கு உதவியாக கண்டிப்பாக நம்ம பழனிசாமி தான் நாட போகிறாங்க. பழனிசாமி ஒரு பக்கம் பாக்கியா எந்த ஹெல்ப்பும் கேட்கலனாலே ஓடி ஓடி பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ பாக்கியாவை ஒன் சைடாக காதலிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பாக்கியா கேட்டு அந்த விஷயத்தை பண்ணாமல் கண்டிப்பாக பழனிசாமி இருக்க மாட்டார். இதனால் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையும் வரப்போது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.